மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும், அதாவது 12 ராசிக்கும் லக்னமாக இருந்து சூரியன் தன் குணங்களை எப்படி கொடுக்கும்ங்கிறது ஒரு சின்ன இந்த இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சூரியனுங்கிறது 9 கிரகங்களில் ஃபஸ்ட்டு கிரகம் சூரியன். இந்த சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிராணகாரகன், நம்ம மூச்சு விடுற பாதைக்கு சொந்தக்காரன் அவன். அடுத்தது பிதாகாரகன், அப்பாவுக்கு இவன் தான் காரகத்துவமாக வருவான். அடுத்தது அரசாங்கம் நடக்கிறது இல்லையா, இந்த அரசாங்கத்துக்கு அவன் தான் சொந்தக்காரன். எங்கெல்லாம் அரசாங்க தொழில் நடக்குதோ அந்த அரசாங்கத்துக்கு சிவனுடைய அனுகிரகங்கள் எப்போதும் இருந்தால்தான் அரசாங்கத்து தொழில் நடக்கும். ராஜகாரகன், ராஜாக்கெல்லாம் பதவி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு இந்த சூரியன் தான் காரகன். நம்மளுடைய இருதய வாழ்வுக்கு அவன் சொந்தக்காரன். ஒரு இருதய வாழ்வு ஒரு பாயிண்ட்டுக்கு அவன் சொந்தக்காரன். வலது கண்காரகன், வலது கண்ணுக்கு அவன் தான் முதல் காரகனாக வரான். கல்லீரல், சிவன் வழிபாடு. காடுகளுக்கெல்லாம் அவன் காரகன், மலைக்களுக்கெல்லாம் அவன் காரகன். சிவ வழிபாடு, அரசாங்கம், அரசியல், கௌரவம், மந்திரம், இதற்கெல்லாம் அவன் சொந்தக்காரன். இந்த ஜாதகத்தில் 6, 8, 12களில் இந்த சூரியன் வந்துவிட்டால் அவனுடைய கெட்ட பலன்கள் அதிகமாக நடக்கும். இதே சூரியன் 1, 5, 9 லட்சுமி ஸ்தானத்தில் இருந்தால் சூரியனுடைய பவர்ஃபுல்லாக இருக்கும். 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள் இருந்தால் சூரியன் பயங்கர பவர்ஃபுல் பாவத்தை கொடுப்பான். உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11களில் இருந்தால் இந்த சூரியன் நல்ல பவர்ஃபுல்லான பவரை கொடுப்பான். 6, 8, 12களில் இருந்தால் பயங்கரமான சோதனை ஓட்டத்தை கொடுப்பான். அதேமாதிரி பரமண ஸ்தானம் 3, 6, 10, 12களில் இருந்தாலும் பெரிய பலத்தை